Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் அப்படிங்கிறது அதோட தனித்துவமான சுவைக்காகவும் ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் உலகமெல்லாம் பயன்படுத்த வருது. குறிப்பா இந்த பாலை காய்ச்சாம அப்படியே குடிக்கிறது முக்கியமான ஆரோக்கிய நலன்களை நமக்கு தரக்கூடியதா இருக்கு. சரி வாங்க, தேங்காய் பால் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குல்ல, இது செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட உதவுது. மலச்சிக்கலை தடுக்கிறதோட ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை கூட மேம்படுத்துது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் இருக்குல்ல, அது உடம்புல மோனோலாரினாக மாற்றப்படுது. இந்த மோனோலாரின் ஒரு சக்தி வாய்ந்த வைரஸ் எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் தான். இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி பல நோய்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க உதவுது. வயிற்று புண்ணை ஆற்றுறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் பிற சத்துக்கள்லாம் வயிறோட உட்புற சுவரில் ஏற்படும்ல அந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால குடல் வீக்கத்தை குறைச்சி எரிச்சலை கட்டுப்படுத்த கூட உதவுது. காய்ச்சாத தேங்காய் பால் இருக்குல்ல, அதோட இயற்கையான என்சைமுகளோட இருக்கிறதுனால அதாவது வயிற்று புண் மாதிரியான புண்களை குணப்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. சருமம் மற்றும் முடியோட ஆரோக்கியத்துக்கு தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள்லாம் சருமத்தை ஈரப்பதமாக்கி பொலிவாக்க உதவுது. இது கூந்தலுக்கு ஊட்டமளிச்சு வறண்ட கூந்தல், உச்சந்தலில் ஏற்படுள்ள அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையுது. எலும்புகளை வலிமையாக்குறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் கால்சியம், பாஸ்பரஸ் மாதிரியான தாதுக்கள் இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ஆஸ்டியோபோராசிஸ் மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுது. தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முதல்ல முற்றிய தேங்காவை உடைச்சி அது உள்ளே இருக்கும்ல அந்த வெள்ளை பகுதியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும். ஒரு மெல்லிய துணி அப்படி இல்லைன்னா வடிகட்டியை பயன்படுத்தி அரைச்சிருக்கோம்ல அந்த விழுதை அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா சுவையான தேங்காய் பால் கிடைக்கும். இதை அப்படியேவும் பயன்படுத்தலாம், சமையலுக்கு கூட உபயோகிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் தேங்காய் பால் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தேங்காய் பால் எடுத்து குடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.